திருமண வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது தோல்வி அல்ல, அது ஒரு உறவை காப்பாற்றும் சக்தி. ஒரு நாள் மிகச் சிறிய ஒரு விஷயத்தை காரணமாகக் கொண்டு கணவன் மனைவிக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டது. அது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் சில நேரங்களில் சிறிய வார்த்தைகளே பெரிய காயங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. கோபத்தில் இருவரும் பேசாமல் இருந்தார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் இரண்டு இதயங்களுக்கு இடையில் ஒரு தூரம் உருவாகியிருந்தது. நேரம் நகர்ந்தது, ஆனால் யாரும் முதலில் பேசத் தயாராக இல்லை. அந்த இரவு வீடு முழுவதும் அமைதி நிலவியது. மனைவி தனது தொழுகையை முடித்துவிட்டு அமைதியாக குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தாள். அவள் ஓதிய ஒவ்வொரு வசனமும் வீட்டின் சூழலை மாற்றிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு வசனம் கணவனின் காதில் விழுந்தது. நீங்கள் மன்னித்து விட்டால், பொறுத்துக் கொண்டால், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கருணையுள்ளவனும் ஆவான். அந்த ஒரு வசனம் அவரது இதயத்தின் ஆழத்தைத் தொட்டது. கோபம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. தன் மனைவியுடன் கழித்த இனிய தருணங்கள், அவளின் அன்பு, அவளின் தியாகங்கள் எல்லாம் அவரது நினைவில் வந்தன. தான் சொன்ன வார்த்தைகளையும் தன் மனைவியின் மனதை காயப்படுத்திய தருணங்களையும் நினைத்து பார்த்தார். ஒரு சிறிய பிரச்சினைக்காக இவ்வளவு பெரிய அமைதியை நான் ஏன் இழக்க வேண்டும் என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அப்போது அவர் உணர்ந்தார், ஒரு குடும்பத்தின் வெற்றி யார் சரி யார் தவறு என்பதை நிரூபிப்பதில் இல்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக தனது மனைவியின் அருகில் சென்றார். அவரது குரலில் கோபம் இல்லை, அன்பு மட்டுமே இருந்தது. அவர் கூறினார், நாம் வெற்றி பெற வேண்டியது சண்டையில் அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்தான். அந்த வார்த்தைகளைக் கேட்டவுடன் மனைவியின் கண்கள் கலங்கின, கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது வேதனையின் கண்ணீர் அல்ல, அது அன்பின் கண்ணீர், அது புரிதலின் கண்ணீர், அது மன்னிப்பின் கண்ணீர். அந்த நொடியில் இரண்டு இதயங்களுக்கு இடையே இருந்த சுவர் உடைந்து விழுந்தது. மீண்டும் அன்பு வெற்றி பெற்றது. திருமண வாழ்க்கையில் எல்லா நாட்களும் சந்தோஷமாக இருக்காது. சில நேரங்களில் தவறுகள் நடக்கும், சில நேரங்களில் கோபம் வரும், சில நேரங்களில் காயப்படுத்தும் வார்த்தைகளும் வரும். ஆனால் ஒரு மன்னித்துவிடு என்ற வார்த்தை உடைந்த இதயங்களைக் கூட மீண்டும் இணைத்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்த முறையில் நடப்பவரே. மனிதர்கள் என்பதால் தவறுகள் வரலாம், ஆனால் ஈமான் நிறைந்த இதயம் மன்னிக்க கற்றுக்கொள்கிறது. ஏனெனில் மன்னிப்பு இருக்கும் வீட்டில் அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், பரக்கத் இருக்கும். முக்கியமாக அல்லாஹ்வின் ரஹ்மத் நிரம்பியிருக்கும். அல்லாஹ் நம் குடும்பங்களில் அன்பையும் புரிதலையும் மன்னிப்பையும் அதிகரிப்பானாக. ஆமீன்.